பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயம் அது வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, தாமதித்தாலும் உனக்கு நான் காண்பித்த தரிசனம் நிச்சயம் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கடந்த சில நாட்களாய் நிச்சயமாய் அப்படின்னு ஆண்டவர் எங்கெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தைகளை தியானித்து ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்காக குறிக்கப்பட்ட, உன் குடும்பத்திற்காய் குறிக்கப்பட்ட, உன் எதிர்காலத்திற்காய், உன் வாழ்க்கைக்காய் எவைகளை முன் குறித்து தரிசனமாய், சொப்பனங்களாய், தீர்க்க தரிசனமாய் உனக்கு கொடுத்தேனோ அவைகளெல்லாம் நிச்சயமாய் உனக்கு வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேகருடைய கவலை இதுதான். அப்பா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரே, அந்த தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லையே, காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் நிறைவேறலையே, இந்த தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா? அப்பா எனக்கு காண்பித்த அடையாளம் நிறைவேறுமா? அவர் கொடுத்த சொப்பனங்களும் தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா என்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அநேக முறை நமக்கு வருவதுண்டு. அதை பயன்படுத்தி அநேக நேரத்தில் சத்துரு சில அவிசுவாசத்தையும் சில சோர்வுகளையும் நம்முடைய இருதயத்தில் விதைப்பதுண்டு. இதுதான் உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட சோர்ந்து போய் இருக்கிற எலியாக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, நான் உனக்கு முன் குறித்து வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயம் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒருவேளை ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் பேசி இருக்கலாம், தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசி இருக்கலாம், பாடல்களின் மூலமாய் பேசி இருக்கலாம், வேத வார்த்தையின் மூலமாய் பேசி இருக்கலாம், தரிசனம் சொப்பனம் எவைகளின் மூலமெல்லாம் கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு பேசினாரோ அவைகள் எல்லாம் இந்த நாட்களில் தாமதிக்காமல் நிச்சயம் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் வரப்போகிறது. ஆமென். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நிச்சயமாய் வரப்போகிறது. பிரைஸ் காட். என் பிள்ளைக்கானது நிச்சயமாய் வரப்போகிறது, என் எதிர்காலத்துக்கானது நிச்சயமாய் வரப்போகிறது, என் உயர்வுக்கானது, என் மேன்மைக்கானது நிச்சயம் வரப்போகுது. ஆமென். நம்புறீங்களா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிங்க. பிரைஸ் காட். இனி தாமதிப்பதில்லை, நிச்சயம் வரும், நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எதற்காய் பல வருடங்களாய் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, எவைகள் கிடைக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை அது ஈசாக்காய் இருக்கலாம், ஒருவேளை அது சாமுவேலாய் இருக்கலாம், ஒருவேளை அது இழந்து போன கோடாரியாய் இருக்கலாம், ஒருவேளை சொத்துரம் இழந்து போன செல்வங்களாய் இருக்கலாம், இடங்களாய் இருக்கலாம், சொத்துக்களாய் இருக்கலாம், வேலையாய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போன அத்துணை காரியங்களும் நான் உனக்காய் முன் குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தின் பிரகாரம் நிச்சயம் வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஒரு நிச்சயமாய் உங்களுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நிச்சயம் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிங்க. சோத்திரம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம வசனத்தை பேசுறோம். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, ஒளிந்து போகாத வார்த்தை. வானம் பூமி ஒளிஞ்சாலும் ஒளியாது. இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. நிச்சயம் வரும்னு சொன்னீங்களே, நிச்சயம் வரட்டும் ஆண்டவரே.
ஓ, செத்து போன கற்பத்திலிருந்து ஈசாக்கை கர்த்தர் வர வைக்க முடியும்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். பிரைஸ் காட். செத்து போன கற்பம், செத்து போன சரீரம், 2 தாத்தா பாட்டி அவங்க சரீரத்திலிருந்து ஒரு ஈசாக்கை கர்த்தர் முன் குறிக்கப்பட்ட தரிசனத்தின் பிரகாரம் அவர்களுக்கு கொடுத்தது உண்மை என்று சொன்னால், சபையே, உனக்கான ஈசாக்கு நிச்சயம் வருவது உண்மை. அது வரப்போகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எனக்குத்தான் கடினம், எனக்கு கடினமாய் தோணலாம், சூழ்நிலைகள் அதற்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், நான் எதிர்பார்க்கிற நான் பார்க்கிற காரியங்கள் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வராம மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கை நீட்டினால் அதை மடக்குகிறவன் யார், தடுப்பவன் யார்? சபையே, உங்களுக்காய் முன் குறிக்கப்பட்ட தரிசனங்கள் வரப்போகிறது. பிரைஸ் காட். நம்புங்க, சொல்லுங்க, நிச்சயம் வரப்போகிறது, நிச்சயம் வரப்போகிறது. பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வெடித்து செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ்க்காய், மேரேஜுக்காய், பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்காய் செபிக்கிறீங்களா? அப்பா சொல்லுகிறார், நிச்சயம் வரப்போகிறது. பிரைஸ் காட். உன் பிள்ளைகளை குறித்து என்ன தரிசனம் நான் கொடுத்தேனோ, ஒருவேளை அது வேற ரீதியில போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் முன்குறிக்கப்பட்ட தரிசனத்திற்குள்ளே நிச்சயம் வருவார்கள். ஓ, பிரைஸ் காட். நம்புங்கள், இந்த வார்த்தை என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் வரப்போகிறது. காலங்களை யோசிக்காதீர்கள். இழந்து போன அத்தனை நிச்சயம், அது எவ்வளவு ஆழத்துல போனாலும் அது கவலை இல்லை. பிரைஸ் காட். அது இரும்பு தான், தண்ணியில மிதக்காது. ஸ்தோத்திரம். ஆனால் குறிக்கப்பட்ட தேவன் அதை முன் குறித்து வைத்திருந்தார்னா அது எழும்புவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்புங்கள், உங்களுக்கானது நிச்சயம் வரப்போகிறது. பிரைஸ் காட். உங்களுக்கான தரிசனம், உங்களுக்கான வாக்குத்தத்தம், உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிச்சயம் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து செபிங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வருவதாக, என் ஜனங்களை சந்திப்பதற்கு நிச்சயமாய் வருவதாக, என் ஜனங்களை சந்திப்பதற்கு நிச்சயமாய் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் தரிசனமும் ஜெபங்களும் வாக்குத்தத்தங்களும் சொப்பனங்களும் தாமதிக்காமல் வருவதாக என்று நான் செபிக்கிறேன். என் ஜனங்கள் அதை பற்றி பிடிப்பார்களாக. பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். தரிசனங்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை வரவழைப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.